श्रीदर्शना कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावं तीतैर्यतावदवगाह्य सरस्वतीं ते गोदेविकस्वरधियां भवती कटाक्षात् வாச்சஸ்புரந்தி மகரந்த முச்சக்கவீனாம். இதில் சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, அம்மா கோதாதேவியே, யமுனை நதிக்கு பயங்கர பெருமை. ஏன் அப்படின்னா, அது கிருஷ்ண லீலையில் ஈடுபட்டு இருந்தது. கிருஷ்ணன் அத்தனை லீலையும் யமுனை நதிக்கரையில் யமுனால முங்கி 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 அத்தனை விளையாட்டும் பண்ணியிருக்கான் இல்லையா. அதனால யமுனை நதிக்கு ஏற்றம் ஜாஸ்தி. யமுனை கலரே பிளாக் ஆகிடுதான். ஏன்னா கிருஷ்ணன் அதில் குதிச்சு விளையாடினதுனால யமுனா நதியே பிளாக் ஆகிடுதுங்கிறார். அவ்வளோ ஏற்றம் யமுனை நதிக்கு கிருஷ்ண லீலையில் சம்பந்தப்பட்டிருந்ததுனால. அப்போ சொல்கிறார், உன்னுடைய ஸ்ரீசுக்திகளுக்கும் ஏற்றம் அதிகம்மா யமுனை நதி போல். ஏன் அப்படின்னா, அதுவும் கிருஷ்ண லீலையை தானே சொல்கிறது. உன்னுடைய நாச்சியார் திருமொழி, உன்னுடைய திருப்பாவை, அதுவும் கிருஷ்ண லீலையை தானே சொல்கிறது. அதனால உன்னுடைய ஸ்ரீசுக்திகளுக்கும் ஏற்றம் அதிகம். அப்போ இதில் ஈடுபாடு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கவிகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, உன்னுடைய ஸ்ரீசுக்திகளை வியாக்கியானம் பண்ணணுன்ட்டு ஓடி வராலாம். அவளுக்கு நீ என்ன பண்ணுறன்னா, அவளுக்கு நான் அனுகிரகம் பண்ணி நல்ல ஞானத்தை அவளுக்கு கொடுக்குற. அதனால என்ன அப்படின்னா, அவள் இந்த உன்னுடைய ஸ்ரீசுக்திகள்ங்கிற சமுத்திரத்தில் முங்கி 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 அந்த சுக்திகளினுடைய அர்த்தத்தை தேனா பொழியிறாளாம், தேனா வர்ஷிக்கிறா. ஏன்னா நீ கொடுத்த ஞானம், நீ கொடுத்த அனுகிரகம் அவளுக்கு, உன்னுடைய ஸ்ரீசுக்திகளை அவள் வியாக்கியானம் பண்ணணும்னு ஓடி வர்றதுனால அவளுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை கொடுத்து இப்போ அவள் அதில் முங்கி எழுந்து தேனா வர்ஷிக்கிறா, அந்த ஸ்ரீசுக்திகளுடைய அர்த்தத்தை பொழியறா. எப்படி அப்படின்னா, எப்படி எல்லா நதிகளும் ஒன்றா போய் சேர்ந்து சமுத்திரத்தில் கலக்கிறதோ அந்த மாதிரி உன்னுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கண்ணன் திருவடி வாரத்தில் போய் சேருறது. அதே மாதிரி நானும் முயற்சிக்கிறேம்மா, ஏதோ என்னுடைய இந்த ஸ்தோத்திரமும் உன்னுடைய திருவடி வாரத்தில் போய் கலக்கணும் அப்படின்னு நான் விண்ணப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். மேலே என்ன சொல்கிறார்ன்றதை நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். தூப்புள் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம்.